நாங்கள் சேத்பட்டிலேருந்து மகேந்திரா ஷோரூமுக்கு வந்திருக்கோம். ஜூப்ளி மகேந்திரா ஷோரூம் வந்திருக்கோம். கார் பார்க்கும்போது வந்து எனக்கு நிறைய கார் பார்த்தோம். ஆனால் இருந்தாலும் எனக்கு வந்து மகேந்திரா B6 வந்து ரொம்ப பிடிச்சி போயிடுறது. நியூ மாடலாக இருக்கிறதுனால சரி ஒரு யூனிக்காக இருக்குது, அதனால நம்ம அந்த கார் தான் எடுக்கணுன்றதுக்காகவே நான் என்ன பண்ணேன், மற்ற கார் எடுக்கணும்னா எடுக்கல. ஆனால் அந்த மகேந்திரா B6 தான் எடுக்கணுன்றதுக்காக அந்த கார் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு ஃபாலோ பண்ணது வந்து உமர் ஃபரூக் சாரும் பிரதீப் சார் தான் என்னை வந்து ஃபாலோ பண்ணாங்க. அவங்க நான் கேட்கும் போதெல்லாம் எது கேட்டாலும் சரி அதை வந்து அவங்க உடனே எனக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணி கரெக்டாக முடிச்சு கொடுத்தாங்க. நான் நிறைய டவுட்ஸ் எனக்கு, ஏன்னா ஈவி காராச்சே, ஏதாவது ஒரு டவுட்ஸ் இருக்கும்போது எனக்கு நல்லா இருக்குமா அப்படி கேட்கும்போது நான் அப்பப்போ நான் அவங்களை ஃபோன் பண்ணி கேட்கும்போது அவங்க அதை எனக்கு கிளியராக சொன்னாங்க. எல்லாமே இது ரொம்ப நல்லா இருக்கும், உங்களுக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும், உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அப்படின்னு அவங்க சொல்லும் போதெல்லாம் எனக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். சரி நம்ம நல்ல கதை எடுத்துருக்கோம், நம்ம ஊரில் நம்ம நல்லா ஒரு யூனிக்காக இருப்போம் அப்படின்னு சொல்லும் போது எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தாங்க. 2 பேருமே நல்லா ஃபாலோ பண்ணி எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக பண்ணி கொடுத்தாங்க. இப்போ வரும்போது என்னை வந்து நல்லா வெல்கம் பண்ணாங்க. எங்களுக்கு என்ன வேணாலும் உங்களுக்கு கடைசியில் நான் இருந்து உங்களை பார்த்துக்குவேன் அப்படின்னு ஒரு நம்பிக்கை கொடுக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷம். சரி புதுசாக வர்றதுக்கு காரு ஈவி கார் வேற என்ன பண்ணுறது, அதனால வந்து சரி இருந்தாலும் எனக்கு அந்த கார் பிடிச்சிருந்தது. எனக்கு அந்த மகேந்திராவில் பெஸ்ட்டு காரு எனக்கு ரொம்ப தோணுது. எனக்கு ஃபாலோ பண்ண ரொம்ப நல்லா இருந்தது. அது அவங்களுக்கு அதில் ஒர்க் பண்ணுற அத்தனை பேருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. இந்த ஷோரூம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. வெரி தேங்க்யூ.